السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் கிருபையினால் 19வது தராவீஹை மிகச் சிறப்பாக நிறைவேற்றினோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ தேய்விரை அப்படித்தானே, தேஞ்சிக்கிட்டே போகுது. ரமலான் முடிஞ்சிருச்சுன்னா மொத்தமாகும், இலவே இல்லாமல் ஆயிடும். அன்பானவர்களே, இன்று சூரா யாசீன் ஓதப்பட்டது. யாசீன் சூரா மிகச் சிறப்பானது ஒரு சூரா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லிகுல்லி ஷைஇன் இன்ன லிகுல்லி ஷைஇன் கல்பன் கல்புல் குர்ஆனி சூரத்துல் யாசீன். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு இதயம் உண்டு. இதயத்தினால் அது உயிர் பெற்றிருப்பதை போல அல் குர்ஆனுடைய இதயம், அல் குர்ஆனுடைய துடிப்பு சூரத்துல் யாசீன் என்று சொன்னார்கள். ஃபமன் கரஅஹா, யார் சூரா யாசீனை ஓதுவார்களோ, கதபல்லாஹு தஆலா பி கிராஅத்திஹி கிராஅத்தல் குர்ஆன் 10 மர்ராத்தி, 10 முறை முழு குர்ஆனை ஓதிய நன்மை சூரா யாசீனை ஒரு முறை ஓதினால் கிடைக்கும். சூரா யாசீனுக்கு ஏராளமான சிறப்பம்சங்கள் உண்டு. நாம சூரா யாசீனை வீடு திறந்தா ஓதுவோம், கடை திறப்பு விழாவுக்கு ஓதுவோம், புது கணக்கு போட்டால் ஓதுவோம், யாராவது பிறந்தா ஓதுவோம், யாராவது மௌத்தா போகிறதுக்கும் ஓதுவோம், மௌத்தா போன பிறக்கும் ஓதுவோம். கபரிஸ்தானுக்கு போய் யாரையாவது சியாரத்தை செய்ய போனோம்னா அப்போ யாசீன் தான் ஓதுவோம். காரணம், யாசீன் சூறாவினுடைய மகிமையும் மதிப்பும் ஓரளவு பரவலாக மக்களுக்கு மத்தியிலே விளங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு பரக்கத்தான சூறா. அந்த சூறாவை ஓதுவதினால் பெரும்பாலான பரக்கத்துகள், நலவுகள் கிடைக்கும் என்று நம்பப்பட்டு கொண்டிருக்கிறது. உண்மையும் அதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாசீன் சூறாவை மிகவும் அங்கலாய்த்து பேசிய ஒரு சூறா. குர்ஆனுடைய இதயம் என்று சொன்னார்கள். இதயம் இருந்தால்தான் மனிதன் துடிக்க முடியும். மனிதனுடைய நடமாட்டம் இதயத்தின் மூலமாகத்தான். யாசீன் சூறா குர்ஆனுடைய இதயம் என்று சொன்னார்கள். ஒரு முறை இந்த யாசீன் சூறாவை ஓதினால் 10 குர்ஆனுக்கு சமமான நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள். இக்ரஹு சூரத்துல் யாசீன் அலா மௌத்தாக்கும், உங்களுடைய மரணித்தவர்களுக்காக சூரா யாசீனை ஓதுங்கள். இப்னு மாஜாவிலே பதியப்பட்டிருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். இறந்து போனவர்களுக்காக சூரா யாசீனை ஓதுங்கள். மாமின் மையத்தின் இல்லா குரிய அலைஹி சூரத்து யாசீன் இல்லா ஹவ்வன் அல்லாஹு அலை. அபூதாவுதிலே பதியப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ். உங்களில் மரணம் சமீபத்திருக்கக்கூடிய ஒருவர், யாருக்காவது முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது, சக்கராத்துடைய வேதனை இருக்குது, சூரா யாசீன் இந்த இடத்துல ஓத சொல்றாங்க. இல்லா ஹவ்வன் அல்லாஹு அலை, அல்லாஹு தஆலா சக்கராத்தினுடைய கடைசி நேர வேதனையை லேசாக்கி கொடுப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட புனிதமான பரக்கத்து பொருந்திய சூரா யாசீன். நம்முடைய எல்லா நிகழ்வுகளுக்கும் சூரா யாசீன் தான் நமக்கு அங்கம் வகிக்கிறது என்பதை நான் இந்த சமயத்திலே நினைவு கூறுகிறேன். சூரா யாசீனுக்குள்ள என்ன இருக்கு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? பரவலாக நம்மோடு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு யாசீன். எல்லா விசேஷங்களுக்கும், நல்லது கெட்டது எல்லா விசேஷங்களுக்கும் சூரா யாசீனை நாம் ஓதுகிறோம். சூறாக்குள்ள என்ன இருக்கு? அல்லாஹு தஆலா எல்லாவற்றையும் இந்த சூறாக்குள்ள சொல்றான். மிக முக்கியமாக ஒரு சின்ன வரலாற்றை சொல்கிறான். அதற்கு பிறகு வானவியல் சார்ந்த ஆய்வுகளை இந்த சூறாக்குள்ள சொல்றான். வானவியல் சார்ந்த நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், இது சார்ந்த வானவியலை இந்த சூறாக்குள்ள சொல்றான். சொர்க்கம், நரகத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். பலரச கலவையாக மனிதனுக்கு தேவையான எல்லா விடயங்களும் இந்த சூறாக்குள்ள இருக்குது. அந்த சின்ன வரலாறு, ஈசா நபி 2 நபர்களை அந்தாக்கியா என்று ஒரு பகுதிக்கு அனுப்பி வைக்கிறாங்க.
அந்த பகுதியில் போய் இஸ்லாத்தை எத்தி வைக்கணும்னு சொல்லி. ஈசா நபிக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய ஆற்றல், யாருக்காவது உடம்பு முடியலை, யாருக்காவது குஷ்டரோகம் ஏற்பட்டுருச்சு, தடவி விட்டால் சரியாயிடும். அதுக்கு தான் ஈசா நபிக்கு மசீஹ்னு சொல்லுவாங்க. யாரையாவது ஈசா நபி இஸ்லாத்தை பரப்புவதற்காக அனுப்பி வைத்தால் அவர்களுக்கும் இந்த தன்மையை அல்லாஹ் கொடுத்துருவாங்க. ஏதாவது ஒரு சூரா ஈசா நபி காலத்தில் இருந்த அவர்களுக்கான அந்த சூறாவை அவர்களுடைய வசனங்களை சொல்லி கொடுப்பாங்க. அதை ஓதி தடவுனா சரியாயிடும். இப்போ 2 பேர் அந்தாக்கியாவுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அந்தாக்கியாவுக்கு வந்த உடனே அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் ஹபீபுன் நஜ்ஜார், ஒரு தச்சு வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதர், அவர்கிட்ட போய் சொல்றாங்க, நாங்கள் நபியினுடைய ஏவுதலின் அடிப்படையில் இந்த ஊரில் இஸ்லாத்தை எடுத்து வைப்பதற்காக நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் ஆதாரம் கேட்கிறாரு. நீங்கள் தான் நபி, அல்லாஹ் அனுப்பி வச்ச நபியினுடைய தூதுவர்கள் என்பதற்கு என்ன ஆதாரம்? அப்போ சொல்றாங்க, யாருக்காவது உடம்பு முடியலன்னா சொல்லுங்க, நாங்கள் சரி செஞ்சு விடுறோம். இப்போ ஹபீப் நஜ்ஜாருடைய மகன் ரொம்ப காலமாக முடியாமல் இருக்கிறாங்க, உடம்பு பூரா குஷ்டரோகம், மனநிலை சரியில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க. இப்போ அவங்க ஒரு சூறாவை ஓதி தடவி விடுறாங்க, சரியா போயிடுச்சு. இப்போ உடனே அந்த இடத்துல வேறு என்ன செய்யறாருன்னா ஹபீப் நஜ்ஜார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு. இந்த செய்தி அந்த அந்தாக்கியா முழுவதும் பரவிடுச்சு. ரொம்ப பரவலாக பிரபலியமாக பேசப்பட்டுச்சு. பல நபர்களுக்கு இது போல நோய்களை சரி செய்யக்கூடிய இந்த செய்தியெல்லாம் பரவணும்னு அந்த ஊரினுடைய அரசன் இவங்க 2 பேரை கொண்டு சிறையில் போடுறாங்க. பெரிய சூனியக்காரர்களாக இருப்பார் என்று எண்ணி அவர்களை பிடிச்சி சிறையில் தூக்கி போட்டுறாங்க. இப்போ ஈசா நபி என்ன செய்யறாங்க, இன்னொரு நபரை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஷம்ஹூன் என்று சொல்லப்படக்கூடிய இன்னொரு நபர். சூரா யாசீனுடைய இந்த வரலாறு தான் வருது. வத்ரிபு லஹும் மஸலன் அஸ்ஹாபல் கரியா இஸ் ஜாஅல் முர்ஸலூன். இது அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு ஒரு ஊரினுடைய வரலாற்றை முன்னுதாரணமாக சொல்லி காட்டவா? வத்ரிபு லஹும் மஸலன் அஸ்ஹாபல் கரியா இஸ் ஜாஅல் முர்ஸலூன். இதனுடைய அர்த்தம் அதுதான். இப்போ ஷம்ஹூன் கொஞ்சம் விவரமான ஆள். ஊருக்கு வந்த உடனே தான் யார் என்பதை ஊரில் யாருக்கும் சொல்லலை. நேர மன்னரை அணுகணும், மன்னருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறணும், மன்னருக்கு வேண்டப்பட்டவரை மன்னருக்கு யார் யாரெல்லாம் பிரியமாக இருப்பார்களோ அவர்களை பழகி அவர்களோடு சேர்ந்து மன்னரை பழக ஆரம்பிச்சிடறாரு. ரொம்ப நெருக்கமாக மன்னருக்கு பிடிக்கக்கூடிய வகையில் பழகி மன்னருடைய நேசராகிறார். இப்ப நேசராகக்கூடிய சூழ்நிலையில இந்த 2 நபரை பத்தி விசாரிக்கிறார். மன்னரே, யாரோ 2 பேர் நபரை சிறையில் வச்சிருக்கீங்களாம்ல, என்னன்னு சொன்னீங்கன்னா நான் விசாரிச்சு உங்களுக்கு சொல்லுவேன், அவங்க என்னதான் சொல்ல வராங்கன்னு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த 2 நபரையும் அரசவைக்கு வர வச்சு இப்ப அந்த ஷம்ஹூன் கேட்குறாங்க, நீங்க யாரு? அங்க ஈசா நபி அனுப்பி வச்ச தூதுவர்கள், உங்கள்ட்ட என்ன ஆற்றல் இருக்கிறது? நீங்க தான் அல்லாஹ்வுடைய தூதுவர்கள் என்பதற்கு எதை வச்சு நாங்கள் நம்புறது? யாரையாவது உடம்பு முடியாதவங்களை இந்த சபைக்கு வர வைங்க, அல்லது குஷ்டரோகம் நோய் இருக்கக்கூடியவங்க சபைக்கு வர வைங்க, நாங்கள் சரியாக்கி கொடுக்கணும். ஒரு நபர் கொண்டு வரப்படுறாரு, இவங்க ஓதி தடவி விடுறாங்க, சரியா போயிருக்கு. மீண்டும் இன்னொரு நபரை கொண்டு வர்றாங்க, ஓதி விட்டாங்க, சரியா போயிருக்கு. கடைசியாக இறந்து போன ஒரு வாலிபனை கொண்டு வர்றாங்க. ஈசா நபிக்கு அல்லாஹ் கொடுத்த இன்னொரு பவர், இறந்து போனவர்களையும் உயிர்ப்பிப்பாங்க ஈசா நபி. இப்ப இதெல்லாம் குரான்ல வரக்கூடிய வரலாறு. அப்போ இறந்து போன அந்த வாலிபனை தடவி விடுறாங்க, எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சிட்டு இவங்க 2 பேர், இந்த 3 பேரை நீங்க நம்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் சத்திய மார்க்கம், நபி மார்க்கத்தில் தான் இவர்கள் வந்திருக்கிறார்கள், இந்த 3 நபர்களையும் நீங்க நம்பணும் அப்படின்னு சொல்லி ஷம்ஹூனையும் கையை நீட்டி காட்டிடுவாங்க. இப்ப ஷம்ஹூனை கையை நீட்டி காட்ட உடனே அந்த வாலிபத்தை கேட்கிறாங்க, ஷம்ஹூனும் இவர்களை சார்ந்தவர் தானா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமா, ஷம்ஹூன் இந்த 2 பேரும் 3 பேருமே ஈசா நபி அனுப்பி வச்ச தூதுவர்கள் தான். இப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கோபத்துல கொந்தளிக்கிறாங்க. ஆனால் அந்த மன்னர் மனசு மாறிடுறாரு. மன்னர் மனம் மாறி மார்க்கத்துக்குள்ள வந்துடுறாரு. ஆனா அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஊர்வாசிகள் ஒட்டுமொத்தம் ஒன்று சேர்ந்து இவர்களை அடித்து துரத்த ஆரம்பிக்கிறார்கள். அந்த சூராவுடைய கடைசி அந்த வசனத்துல வருது, ஹபீபுன் நஜ்ஜார் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்ல, அவர் தான் இவங்களுக்கு எல்லா வகையான உதவிகளையும் ஒத்தாசைகளும் செய்யக்கூடிய நபர். இவர் வந்து சொல்வார், இவங்க ஏன் இவங்க அடிக்கிறீங்க, இவங்க என்ன செஞ்சாங்க, இஸ்லாமிய மார்க்கத்தை எத்தி வச்சாங்க, எந்த காசும் வாங்காமல் நமக்காக வேண்டி பாடுபட்ட இந்த மனிதர்களை நீ ஏன் அடிக்கன்னு சொன்ன உடனே ஹபீபுன் நஜ்ஜார் தான் நீ காரணம், நீ தான் இந்த 3 நபர் ஊருக்கு வர்றதுக்கு காரணம் என்று சொல்லி அவரை கொன்றுவாங்க. ஹபீபுன் நஜ்ஜார் இந்த 3 நபர்களையும் கொள்வதற்காக தாக்குவார்கள். அல்லாஹ் தஆலா
பெரிய ஒரு இடியை இறக்கி அந்த ஊரையே அழிச்சிருவான். சைஹத்தம் வாஹிதத்தா ஃபைதாகும் ஹாமிதும், ஒரே ஒரு அதிர்வு தான், ஒரு இடிதான் ஏற்படும், ஊரில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தம் சாம்பலா போயிடுவான். இந்த வரலாறு தான். அந்த ஹபீபுன் நஜாருக்கு அல்லாஹ் தஆலா கீழ துகுலில் ஜன்னா, அந்த சொர்க்கத்துக்குள் நுழையுங்கள் என்ற அந்த வாசகம் உட்பட சூரா யாசின்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. மாணவர்களே, இதுதான் சூரா யாசினுடைய ஒரு சுருக்கமான ஆரம்ப வரலாறு. அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா வானவியலை பற்றி சொல்றான். நம்ம யோசிச்சு பார்க்கணும். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இதுவெல்லாம் ஒரு வட்ட பாதையில சுத்திக்கிட்டு வருது. நம்மளாம் இது படிக்கக்கூடிய காலங்கள் கிட்டத்தட்ட ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி தான் நமக்கு இது தெரியும். சூரியன் ஒரு வட்டப்பாதையில சுத்திட்டு வருது. அதற்கென்று வடிவமைக்கப்பட்ட அல்லாஹ் ஏற்பாடு செய்து ஒரு வட்டப்பாதையில சுத்திக்கிட்டு வருது. அதே போல நாம் வாழக்கூடிய பூமியும் ஒரு வட்டப்பாதையில சுத்திக்கிட்டு வருது. இது சூரியன் அதற்கான வட்டப்பாதையை விட்டு மாறி வராது, சந்திரன் அதற்கான வட்டப்பாதையை விட்டு மாறி வராது, அதே போல பூமியும் அதற்கான வட்டப்பாதையை விட்டு மாறி வராது என்பதை ஒரு 100-180 வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அந்த விமானங்கள் அதே போல செயற்கைக்கோள்களை கண்டுபிடிச்ச விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்ச காலத்துக்கு பிறகுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். சூரா யாசின் அல்லாஹ் அப்படியே சொல்லி வச்சிருக்கான். 1400 ஆண்டுகளுக்கு முன்னாகவே சஹாபாக்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தஆலா வாசகம் வஷம்ஷு தஜ்ரி முஸ்தகர்ரின் லஹா ஸாலிக தக்தீருல் அஸீஸில் அலீம். அல்லாஹ் சொல்றான், சூரியன் அதற்கென்று நியமிக்கப்பட்ட பாதையில் சுற்றி வருகிறது. சூரா யாசினுடைய வாசகம். எம்பவி லஹா அந்துதரிக்கல் கமர வலல் லைலி சாபிகுன் நஹார், இரவும் பகலும் முந்தி வராது. அதே போல சூரியன் அதற்கான பாதையை விட்டு மாறியும் வராது, சந்திரன் அதற்கான பாதையை விட்டு மாறியும் வராது என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப சஹாபாக்களுக்கு இது புரியாது. அவங்க வாழக்கூடிய காலங்களில் உயரத்துல பார்க்கக்கூடிய ஒரு கோளாகத்தான் இருந்துச்சு. இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் விஞ்ஞான பூர்வமான கண்டுபிடிப்பு 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அல்லாஹ் சொல்லிட்டான், சூரியன் அதற்கான வட்டப்பாதையில சுத்திக்கிட்டு வருது என்று அல்லாஹ் தஆலா சாதாரணமாக குர்ஆன்ல சொல்லிவிட்டான். வானவியல் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சூரா யாசீனுக்குள்ள இருக்கு. சொர்க்கத்தை பத்தி, நரகத்தை பத்தி எல்லாமே சூரா யாசீனுக்குள்ள இருக்குது. வரக்கத்து பொருந்திய இந்த சூரா இன்று ஓதப்பட்டது. வல்ல ரஹ்மான் எல்லோருக்கும் இந்த சூறாவை மரணமிடக்கூடிய வாய்ப்பினை தந்தல்வானாக. வாஹிரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நவைத்து சௌமகதி அல்லதாகி ஃபர்தி ரமதான ஹதீஸ்